Hi, it's Tech Fran. Welcome to TechFay Tablet. இது MIT App Inventor 47th tutorial. இந்த tutorialல எப்படி நீங்க ChatGPT OpenAIயோட ChatGPT யூஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு chatbot நம்ம டெவலப் பண்ணலான்னு பார்க்க போகிறீங்க. நீங்கள் ஏதாவது கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை ரிசீவ் பண்ணி அது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சருங்கிறது உங்கள் டெக்ஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வாய்ஸாக கேட்கணுன்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். இதுக்கு எப்படி ஒரு ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரியான டெக்னாலஜி ஐடியாஸ் அண்ட் நாலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லெட்ஸ் அட்டெண்ட் டு அவர் கான்செப்ட். இந்த ஏஐ ChatGPT அப்ளிகேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம டெவலப் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே உங்களுக்கு எந்த கொஸ்டினோ நம்ம அந்த கொஸ்டினை நம்ம இங்கே கேட்டுக்கலாம். நான் இங்கே விச் இஸ் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ரிவர்னு கொடுக்குறேன். The world's largest river, by volume, is the Amazon River in South America. It discharges more water than any other river, accounting for approximately 20% of the world's total river flow. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு உங்களுக்கு டெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸும் பண்ணிடும். உங்களுக்கு வாய்ஸ் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் வாய்ஸ்லேயும் ஹேர் பண்ணிக்கலாம். இங்கே உங்கள் கூகுள் என்ட்ரு ஆகிட்டு MIT ஆப் இன்வென்டர் உங்கள் ஃபஸ்ட் லிங்கில் என்ட்ரு ஆகிக்கோங்க. டாப்பில் கிரியேட் ஆப்ஸ், இங்கே உங்களோட ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இந்த அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ். இப்போ நம்ம புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராஜெக்டில் போய்ட்டு ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்ட். இங்கே நம்ம ப்ராஜெக்ட் ஆப்டாக நேம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஏஐ சேட் ஆப்னு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். கொடுத்து ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ஒர்க்கிங் ஸ்பேஸு. இல்லை டாப்பில் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஒன்றுன்னு இருக்கும், அதோட நேமை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இங்கே ப்ராப்பர்ட்டியில் வந்தீங்கன்னா இல்லை டைட்டிலில் ஸ்க்ரீன் ஒன்றுன்னு இருக்கும், இதை நம்ம டெலிட் பண்ணிவிட்டு நான் இங்கே ஏஐ சேட் பாட்னு வைக்க போகிறேன். அண்ட் தென் பேக்ரவுண்ட் கலர் ஆரஞ்ச். அண்ட் தென் இங்கே அலைன் ஹரிஜாண்டல்னு இருக்கும், அது லெஃப்ட்டாக இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சென்டரை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம ஒரு இமேஜ் இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். இங்கே ஹைட்டில் போய்ட்டு 120 and then width 120. ஸோ இங்கே நம்மளோட இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே அப்லோட் ஃபைலில் போய்ட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் ஐக்கானை செட் பண்ணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐக்கான் தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் இமேஜ் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராப்பர்ட்டியில் பிக்சர்னு இருக்கும், அதில் அந்த அப்லோட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. அண்ட் இது கீழே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், இதில் தான் நம்ம கொஸ்டின் டைப் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டு 18 and then height 40 and then width 300. இங்கே ஹிண்ட்னு இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இங்கே ஆஸ்க் யுவர் கொஸ்டின் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். and then கீழே ஒரு பட்டன் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் போல்டு, சைஸ் 18. இங்கே நம்மளோட பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு அண்ட் தென் ஃபாண்ட் கலர் ஒயிட். இங்கே நான் டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன்சர் மீங்கிறத ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே கொஸ்டின் டைப் பண்ணிவிட்டு இங்கே ஆன்சர் மீன் கொடுத்த உடனே அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சருங்கிறது அது உங்களுக்கு இன்டிமேட் பண்ணும். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு லேபிள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த லேபிளில் தான் நம்ம கேட்குற கொஸ்டினுக்குரிய ஆன்சர் இங்கே உங்களுக்கு த்ரோ ஆகும். ஸோ ஹைட் அண்ட் தென் வித்து, ஃபாண்ட்டை போல்ட் ஆகிக்கலாம். அண்ட் தென் சைஸ் 16 அண்ட் தென் டெக்ஸ்ட் கலர் ப்ளூ. ஸோ இங்கே உங்களோட டிசைனிங் எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது போக நம்ம ஆப்புக்கு தேவையான மெயினான டூல்ஸ்லாம் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். அது ஃபஸ்ட்டு மீடியாவில் போய்ட்டு ஸ்பீச் ரெகக்னைசன் இருக்கும், அதை எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டெக்ஸ்ட் ஸ்பீச்சுன்னு இருக்கும், அதை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த டூலுக்கு ரொம்ப முக்கியமானது சேட்பாட்டு. ஸோ அது உங்களுக்கு கீழே எக்ஸ்பெரிமெண்டல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேட்பாட்டுன்னு இருக்கும், அதை எடுத்து இதில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம தேவையான டூல்ஸ் எல்லாமே இங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ மேலே டாப்பில் டிசைனர்னு இருக்கும், அது பக்கத்தில் பிளாக்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பிளாக் பேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிடும். இதில் ஃபஸ்ட்டு நம்மளோட பட்டனை இங்கே கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் உங்களுக்கு பட்டன் கிளிக் ஈவெண்ட் இருக்கும், அதை இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ChatGPTயோட கன்வர்ஸ் கொஸ்டின் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன கொஸ்டின் கொடுத்தோம் அப்படிங்கிறத ChatGPTக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம கொடுக்குற கொஸ்டின் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதோட டெக்ஸ்ட் எடுத்து இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுக்குற கொஸ்டினை அதை இன்புட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் திரும்ப ChatGPTயில் போய்ட்டு
கெட் ரெஸ்பான்ஸ்ன்னு இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வச்ச லேபிள், அந்த லேபிளில் தான் இந்த கொஸ்டினுக்குரிய என்ன ரெஸ்பான்ஸ் வந்துச்சோ அந்த ரெஸ்பான்ஸ் அது ரிசீவ் பண்ணும். அதனால் உங்களோட லேபிளை கிளிக் பண்ணிவிட்டு இதில் செட் லேபிள் 1.textன்னு இருக்கும், அதை இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சோ அதை எடுத்து இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் கொஸ்டினுக்குரிய ரெஸ்பான்ஸ் ஆன்சர் கிடச்சிருச்சு. இங்கே அவுட்புட்டாக கிடைச்ச ஆன்சரை உங்களுக்கு வாய்ஸில் சொல்லணுமா அப்படிங்கிறத கேட்க போது, நீங்கள் நோ சொன்னீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் உங்களுக்கு வாய்ஸில் கொடுக்காது. இல்லை எனக்கு வாய்ஸில் வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா அதில் வாய்ஸில் இன்டிமேட் பண்ண போகுது. ஸோ அது எப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறீங்க. அதுக்கு உங்களோட டெக்ஸ்ட் ஸ்பீச்சை எடுத்துகிட்டு இல்லை ஸ்பீக்கிங்கை அட்டாச் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இங்கே எம்டி இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் should I read the response for you அப்படின்னு கேட்க போகிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆப் என்ன செய்யும் அப்படின்னா உங்கள் ஆன்சர் கொடுத்த உடனே should I read the response for you அப்படிங்கிறத கேட்கும் உங்களுக்கு. அது கேட்ட உடனே நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறோம். அப்போ அந்த ரெஸ்பான்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்காக ஸ்பீச் ரெகக்னைசரில் போய்ட்டு கெட் டெக்ஸ்ட் எடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்பீச் ரெகக்னைசரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆஃப்டர் கெட்டிங் டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இங்கே கண்ட்ரோல் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்ட்ரோலில் போய்ட்டு இஃப் தென் இங்கே ப்ளேஸ் பண்ணிடுங்க. நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தோம் அப்படிங்கிறது ரிசல்ட்டில் இருக்கும். அதான் நீங்கள் டெக்ஸ்ட்டில் சொல்லணுமா இல்லை வேணாமா அப்படிங்கிறது. ஸோ அதான் இந்த ரிசல்ட்டுங்கிறது. இங்கே லாஜிக்கில் போய்ட்டு ஈக்குவல் டுங்கிற கண்ட்ரோலை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் ரிசல்ட்டை இங்கே அட்டாச் பண்ணிக்கோங்க. அந்த ரிசல்ட்டு நோவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே உங்கள் டெக்ஸ்ட் ஸ்பீச்சில் ஸ்பீக் அட்டாச் பண்ணிவிட்டு ஓகே தேங்க்ஸ் ஹாவ் ஏ நைஸ் டே மட்டும் சொல்லிவிட்டு உங்கள் ஆன்சரை அது உங்களுக்கு வாய்ஸில் சொல்லாது. ஒருவேளை உங்களுக்கு வாய்ஸில் வேணும் அப்படின்னா இஃப்பை கிளிக் பண்ணிவிட்டு இல்லை எல்ஸ் இஃப்னு இருக்கும், அதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கண்டிஷன் எஸ்ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ உங்களோட டெக்ஸ்ட் ஸ்பீச்சை நம்ம லேபிளில் என்ன ஆன்சர், அதாவது என்ன டெக்ஸ்ட்டு கிடச்சிச்சோ அதை இங்கே உங்களுக்கு வாய்ஸில் இன்டிமேட் பண்ணிடும். அண்ட் தென் லாஸ்ட்டு இங்கே எல்ஸ் எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு நோ எஸ் இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலை அப்படின்னா உங்கள் ஸ்பீச் ரெகக்னைசர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். உங்கள் வாய்ஸ் அது ரிசீவ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடும். அதனால் உங்களோட ஸ்பீச் ரெகக்னைசரை ஸ்டாப் எடுத்து இந்த எல் ஸ்பாட்டில் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் இந்த அப்ளிகேஷனுக்குரிய பிளாக்கு. இதை நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே மேலே பில்ட்டில் போய்ட்டு ஆண்ட்ராய்டு ஆப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நம்ம டவுன்லோட் ஏபிகே கொடுத்த உடனே நம்ம ஏபிகே இங்கே டவுன்லோட் ஆயிரும். இதான் உங்களோட எம்ஐடி ஆப் இன்வென்டர். நீங்கள் இதை கிளிக் பண்ணி உங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட உங்கள் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டேரெக்டாகவே உங்கள் மொபைலில். இங்கே நம்ம ஆப் டவுன்லோட் ஆகிடுச்சு, இன்ஸ்டால், ஓப்பன். ஸோ இதுதான் நம்ம இப்போ டெவலப் பண்ண அப்ளிகேஷன். ஸோ இப்போ இங்கே ஆஸ்க் யுவர் கொஸ்டினில் போய்ட்டு டெல் அபவுட் எம்எஸ் தோனி இன் ஒன் சென்டென்ஸ் கொடுக்க போகிறேன். இங்கே ஆஸ்க் மீ கொடுத்த உடனே Should I read the response for you? இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு இங்கே உங்களோட ஆன்சர் இங்கே ரெஸ்பான்ஸாக வந்துடும். நான் இங்கே ஹூ இஸ் த சிஎம் ஆஃப் தமிழ்நாடுன்னு கொடுக்குறேன். இங்கே ஆஸ் ஏ செப்டம்பர் 2021 எம்கே ஸ்டாலின் இஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அப்போ நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அந்த கொஸ்டினுக்குரிய ரெஸ்பான்ஸ் இங்கே உங்களுக்கு கொடுத்துரும். The height of the Taj Mahal, including its marble dome, is approximately 73 meters 240 feet. That's the thing. எப்படி ஒரு சாஃப்ட்வேர் இல்லாமல் எந்த ஒரு கோடிங் நாலேஜ் இல்லாமல் எம்ஐடி ஆப் இன்வெர்டர் யூஸ் பண்ணி ஒரு ஏஐ சாட்பாட் நம்ம டெவலப் பண்ணலான்னு பார்த்துருப்பீங்க. இட்ஸ் a beautiful concept and go for it. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டெக்னாலஜி வீடியோ மீட் பண்ணுறோம். Until bye from a tech friend. Thank you.